ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து அந்த டாஸ்க்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆனோடனே யாருக்கிட்ட எவ்வளோ அதிலே இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்வார்னா, பிக் பாஸ் நேற்று ராணுவுக்கு அடிபட்டதுனால இப்போ ராணுவ மஞ்சரி தான் ஒரு டீமாக விளையாடினாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் பிக் பாஸ் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ராணுவ வந்து அடிபட்டிருக்கிறதுனால அவரால கேமில் ஆட முடியாதுன்னு சொன்னோன்னே டக்குன்னு எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. அவர் வந்து டாஸ்க் விளையாட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு என்ன சொல்கிறது, அவருக்கான ஒரு விஷயத்த சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அது சொல்லிவிட்டு அப்போ மஞ்சரி இவர் கூட ஆடின மஞ்சரி வந்து முத்து தீபக் கூட சேர்ந்து விளையாடலாம், அதே மாதிரி அந்த கல்லையும் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது இவங்களுக்கு செம்ம குஷி ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு பர்சனலாக அந்த டீம் போய் பிக் பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்போ 4 டீம் ஆயிடுச்சு. எல்லார் டீம்லேயும் 3 3 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ராணுவ வந்து எல்லார்கிட்டயும் எவ்வளோ கல் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லுவார். அப்போ முத்து டீமில் 17, அதாவது ப்ளூ டீமில், பிங்க் டீம் ஜெஃப்ரி அங்கே வந்துட்டு 17, அப்புறம் விஷால் 14, ஜாக்லின் வந்து 15. இப்போ லீடிங்கில் முத்துவும் ஜெஃப்ரியும், அதாவது பிங்க்கும் ப்ளூவும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜெஃப்ரி டீம் அங்கே போய் அட்டாக் பண்ணணும், அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அங்கே போய் எல்லாம் நிற்பாங்க. பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல போயிட்டு அப்போ அன்ஷிதா அந்த கல் எடுக்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஜெஃப்ரி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா, தீபக் எல்லாமே அன்ஷிதா கிட்ட நீயா குடுத்துரு அன்ஷிதா அப்படின்லாம் சொல்லி தீபக் அன்ஷிதா கிட்டலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி டக்குன்னு சடனாக வந்து தீபக் காலில் வந்து தட்டி விட்டுருவாரு. நான் என்ன சொல்றது? அவர் இன்னும் கொஞ்சமே ஃபோர்ஸா விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா சமாளிச்சுட்டு அவர் நின்னுட்டாரு. அப்புறம் வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரிண்ணான்னு சொன்னதெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணது தான் தெரிஞ்சது. பட் ஆனா அத சொல்லி சமாளிச்சுட்டாரு. இது தீபக்குக்கும் புரியாம இல்ல. தீபக்கும் வந்து நானும் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பட் ஆனா இவர் பண்ணணும்னா இவரும் பண்ணியிருக்கலாம் தீபக். அவ்ளோ ஸ்டபனா உங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்லலாம் கேர்ள்ஸ்லாம் அடிச்சு விளையாட முடியும். அந்த இதெல்லாம் தள்ள முடியாது. இப்ப ஜெஃப்ரி பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து வேணும்னே தான் பண்ணான் அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஏன் திருப்பி அத ரிப்பீட் பண்ணல? இல்ல அந்த இடத்துல வந்து அந்த ஒரு உங்களோட ஒரு என்ன சொல்றது? அந்த எஃபோர்ட்ட காட்டல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவன் அப்படிதான் ஏன்னா நீங்க போன வாரம்லாம் ஜெஃப்ரி கூட க்ளோஸா இருந்தீங்க. இந்த வாரம் நீங்க யார் கூட க்ளோஸா இருக்கீங்கன்றத விட, அவங்க உங்களுக்கு ஒர்த்தா இருக்காங்களா, ட்ரஸ்ட்டா இருக்காங்களான்றது தானே முக்கியம். அப்ப அப்படி ஜெஃப்ரி இல்லங்கிறது இப்பயாச்சும் தீபக் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கால தட்டி விட்டு ஒண்ணுமே நடக்காத மாரி அவர் பேசினது விதம் வந்து ஜெஃப்ரியோட அந்த கன்னிங்னெஸ்ஸ காட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம தீபக் இந்த வாரம்லாம் கொஞ்சம் சட்டிலா தான் இருக்காரு. அவர் நாமினேஷன்லயும் வேற வந்துட்டாரு. ரயன் புடிச்சு அவர வலிச்சு உட்டாரு நாமினேஷன்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில ஏதாச்சும் பண்ணா வெளில போயிடுவோமோன்ற அந்த நாமினேஷன் பயம் எப்பயுமே அவருக்கு அந்த நாமினேஷன் பயம் இருக்கும். அதனால தான் நாமினேஷன்ல வராத வீக்ல அவரு பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூடா ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இருப்பாரு. வர்ற வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்படியே சட்டிலா ஆயிடுவாரு. பத்தாக்குறை அருண் பஞ்சாயத்து வேற போயிடுச்சு. போன வாரமோ, இந்த வாரமோ. அப்படி இருக்க பட்சம் ஜெஃப்ரிக்கு போன வாரம் அந்த இதுக்கு கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த என்எஃப்பி குடுக்க போய் அதிலயும் வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஸோ, இப்ப அதே ஜெஃப்ரி இப்ப வந்து இந்த சைடு இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரோ, அந்த அப்படியே அது பேக் ஃபயர் இப்போ தீபக் ஆகுதுன்னும்போது, தீபக் புரிஞ்சுக்கணும். அந்த வீட்ல யார் எப்படி அப்படிங்கிறத. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து இந்த இடத்துல சட்டிலா தீபக் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவருக்கு வந்து எந்த பஞ்சாயத்தும் வேணாம். நம்ம சட்டிலா இருந்துடலாம் அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சிருக்கலாம் ஒண்ணு. நாமினேஷன்லேயே வராம தப்பிச்சிட்டு இருக்க பட்சத்தில அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. நாமினேஷன்ல வந்ததுனால, அந்த கேம் இன்னுமே அவருக்கு இந்த வாரம் ஃபுல்லா கொஞ்சம் அந்த கிராஃப் கம்மியா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல விஷால்து போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அருண், விஷால், சௌந்தர்யா ஒரு டீம் இல்லைங்களா? விஷால்து போய் அட்டாக் பண்ணலான்னு நம்ம சொல்லி ரயன் போம்போது, விஷால் வந்து ரயன வந்து அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் வந்து புடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ரஞ்சித் வந்து வரும்போது ஜெஃப்ரி வந்துடுறாரு. ரஞ்சித்த இது பண்ணலாம் அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யாவும் அருணும் மட்டும் தான் அவங்க டீமுக்குள்ள இருக்காங்க. ரஞ்சித் ஒரு இடத்துல, ஜெஃப்ரி ஒரு இடத்துல போயிடுறது, விஷால் ஒரு இடத்துல போயிடுறது அப்படின்னும்போது, அப்போ சௌந்தர்யா கிட்டேருந்து போய் தீபக், முத்துலாம் வந்து ஓரளவுக்கு நிறையவே எடுத்துடுறாங்க. ஸோ சௌந்தர்யாவால அத புரொடெக்ட் பண்ண முடியாது அந்த கல்ல. ஏன்னா ஜெஃப்ரி ஒரு பக்கம், அருண் ஒரு பக்கம் போயாச்சு. சாரி, விஷால் ஒரு பக்கம் போயாச்சு. அப்படியே அப்புறம் ஜெஃப்ரி, ரயன், விஷால் கூட ஒண்ணு நடந்துட்டுருக்கு அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யாவும் அருண் மட்டும் தான் இருக்காங்கன்னா, போய் அட்டாக் பண்ணி சௌந்தர்யா கிட்ட இருக்கிறத முத்து, தீபக் ஒண்ணு எடுத்துடுறாங்க. அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் இன்னைக்கான டாஸ்க்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாக்காக விஷால் எல்லா இடத்துலயும் பேசின மாதிரியும், ரயான கிடைக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் அட்டாக் பண்ண மாரியும் இருந்தது. பட் ஆனா அது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் கேம்ல ஒரு பக்கம் நடந்தது அப்படின்னு சொன்னாலுமே, பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருப்பாரு. அந்த கன்வேயர் பெல்ட்ல வந்து அந்த கன்வேயர் பெல்ட் ஆன் ஆயிடுச்சு, செங்கல் வருது, கல்லு வருது அப்படின்னா, இந்த சைடு ஒரு டீம்லேருந்து ஒரு டீம் யாரும் கல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. தீபக் ஒரு இடத்துல இந்த ரூல்ஸ மீறிடுவாரு. கன்வேயர் பெல்ட் ஆனா இருக்கும்போதே அங்க செங்கல் வந்துட்டே இருக்கும்போது, இவர் போயிட்டு சௌந்தர்யாலேருந்து 2 கல் எடுத்துட்டு வந்துருவாரு. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க, அங்கே கன்வேயர் பெல்ட் ஆனா இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடாது ரூல்ஸ் பிரகாரம்னா, சரி சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு 2 கொடுத்துருவாரு. அதுக்கு அவர் எடுத்த கல்லை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அருணும் ரயானும் பக்கத்துல அந்த கல் வந்து கன்வேயர் பெல்ட்டில் எடுக்கும்போது தெரியாமல் வந்து அருண் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற பட்சத்தில் அது ரயான் மேலே பட்டு அவருக்கு கொஞ்சம் எங்கள் ஃபேஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ரத்தம் வந்துடும், மூக்குலையும் இங்கே எங்கேயோ ரத்தம் வந்துடும் உதட்டுலையும். அதுக்கப்புறம் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வேணும்னு பண்ணலடா அப்படின்னும் போது ரயானே சொல்ல அவன் வேணும்னு பண்ணேன்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாக தான் அவர் எடுத்துக்குவார். அதுவும் பெருசாக இதுவாகலை. ஸோ எல்லாருக்குமே இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ஜுரிஸ் வந்துச்சு. எல்லாருமே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமாக நிஜமாகவே பார்த்தாங்க. யாரும் யாருக்கிட்டேயும் அதை ரிவெஞ்சோ காட்டலை அப்படிங்கிறது தான் இருந்து எல்லாரும் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ரஞ்சித் சார் போய் எடுக்கணும். அதுவும் அந்த லைனில் நின்று எடுக்கக்கூடாது. லைனுக்கு வெளில தான் நின்று எடுக்கணும். ஒரு கால் இங்கே ஒரு கால் பண்ணணும் அப்படின்னும்போது அன்ஷிதா நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணலை. ஆனால் ப்ளஸ் அன்ஷிதா பண்ணதை யாரும் எடுத்து சொல்லலை. முக்கியமாக விஷாலும் எடுத்து சொல்லலை. ஆனால் ரயான் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக மாட்டிக்கிட்டா கூட ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் ஒரு இடத்துல வந்து அந்த கல் எடுத்து அவர் பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு பார்க்காம அதை பாஸ் பண்ணுறதுக்கு பதில் இப்படி தூக்கி தூக்கி போடுற இடத்துல ஒரு இடத்துல அது அருண் கையிலையும் பட்டுருச்சு. அவருக்கும் கையில் இதுவாயிடுச்சு. ஸோ அவரும் ஒரு இடத்துல போய் கம்முன்னு உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் ரயான் வந்து இந்த ரூல்ஸில் கால் வச்சுட்டு பண்ணாமல் கால் அதாவது விற்காமல் எடுக்கணும் போது நீ இப்போ வச்சு பண்ணுற அப்படின்னும் போது ரயான் கிட்ட திருப்பி சண்டைக்கு போகிறாரு. அப்போ ரயான் சொல்கிறாரு நீ சொன்னோன்னே நான் எடுத்துட்டல அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல அன்ஷிதா நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை விஷால் பண்ணலை. ரயான் கிட்டேயே திருப்பி போய் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் அடிப்பட்டது, அப்புறம் ரயானுக்கு அடிப்பட்டது, எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு மேலே முத்துவோட டீம் வந்து லீடிங் வந்துடுது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவங்க 17 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சௌந்தர்யா கிட்டேருந்து போய் நிறைய அட்டாக் பண்ணி எடுத்துட்டாங்க இல்லைங்களா. தீபக், முத்து எல்லாமே போயிட்டு விஷால் ரயான் சண்டைக்கு நடுவில் ரஞ்சித், ஜெஃப்ரி அப்படி வர பட்சத்தில் எடுத்துக்கிற பட்சத்தில் இவங்களது குறைஞ்சிடுது விஷால். ஏன்னா அருண், விஷால், சௌந்தர்யா தான் செட்டு. ஸோ அங்கே வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அருண் விஷால் செட்டில் வந்து அதாவது 10 தான் இருக்குது. ஜாக்லின் 31 இருக்குது. ஜெஃப்ரி 33 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ டீம் அதாவது முத்துவோட டீம் தான் 45 லீடிங்கில் இருக்குது. இப்போ எல்லாரோட டார்கெட்டும் வந்து முத்துவோட டீம் பக்கம் திரும்புது பண்ணணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து இன்னொரு ரூல்ஸ் ஒன்று போடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே கல் மேலே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னும் போது கல் மேலே உட்காரக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த கல்லை வந்து எந்த பேட்டர்னில் அடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷீட் ஒன்று கொடுத்து அனுப்புகிறாரு கேப்டன் கிட்ட. ஸோ இப்படி தான் அந்த கல்லை அடுக்கணும், செங்கல்லை அடுக்கிட்டு அப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அது மேலே ஏறி உட்கார்றதோ இல்லை ஹைட்டு அப்படி அடுக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கியூப்ஸாக இருக்க மாதிரி அடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாரு. அதை எல்லா டீமுக்கும் வந்து விஷால் காட்டுறாரு. அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து முத்துவோட டீமை ஃபுல்லாக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஜாக்லின் ஆக்சுவலி முத்துவும் ஜாக்லினும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் ஸ்டார்டிங்கே பேசியிருக்காங்க. அப்படின்னும் போது ஜாக்லின் பவித்ரா அட்டாக் பண்ணிடுறாங்க. அன்ஷிதா மஞ்சரி அது லாக் பண்ணிடுறாங்க. முத்துவை வந்து யாரோ லாக் பண்ணாங்களே, இப்படி ஒரு இடத்துல ஒருத்தரும் வந்து மாற்றி மாற்றி லாக் பண்ணி விளையாடுறாங்க. அருணும் ஒரு இடத்துல முத்துவை லாக் பண்ணுவார், விஷாலும் வந்து ஒரு இடத்துல முத்துவை லாக் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி கட்டணும் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, அந்த இடத்துலையே வந்து அன்ஷிதாவோடது வந்து அந்த குரூப் வந்து சரியாக அதை பண்ண மாட்டாங்க. அது ரூல்ஸ் மீறி அவங்க வேறு மாதிரி அதை கட்டியிருப்பாங்க. அப்போ அது என்ன இப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு போய் கேப்டன் விஷால் எல்லாருமே கேட்கும்போது இல்லை சாரியை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த சாரி வந்து அன்ஷிதாக்கும் ஜாக்லினுக்கும் நல்ல ஒரு பெரிய வாக்குவாதமாக போகும். என்னன்னு கேட்டால் அந்த கல் உள்ளேயும் கொஞ்சம் கல் வச்சு அவங்க கட்டியிருப்பாங்க அந்த பிளாக்காக. அதாவது கல்லை தள்ளி விட்டால் கூட, அதாவது அந்த ஃபுல்லாக அவங்க பில்ட் பண்ணியிருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கோட்டையை தள்ளி விட்டால் கூட உள்ள கல் இருக்கும்போது அது கீழே விழாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கட்டியிருப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டதுக்கு சாரி தெரியாது அப்படின்னும்போது ஜாக்லின்லாம் சொல்லுவாங்க, என்ன கேம்லேருந்து தெரியாது சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு சாரி சொன்னால் சரியாக போயிடுமான்னு வந்து மஞ்சரியும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, எது செஞ்சுட்டாலும் சாரி சொன்னால் சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. இதில் ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் நடுவில் அன்ஷிதாக்கும் நடுவில் அது பெரிய ஆர்குமெண்ட்டாக போகும். இந்த இடத்துல விஷால் வந்து ஜாக்லினை தான் சும்மா இருக்க சொல்வாரே தவிர அன்ஷிதா எதுவும் கேட்க மாட்டார். அப்போ கேட்பாங்க எல்லாருமே, இந்த மாதிரி வந்து என்ன மட்டும் சொல்கிறேன், அன்ஷிதாவும் சொல்லுன்னா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அசின் அவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்குது அந்த வீட்டில், அசின் நினைக்கிறேன். அசின் கம்னு சொன்னேனே நான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா, அன்ஷிதாவோட டீம்மேட்டு தான் பவித்ரா. அவங்களுமே வந்து பவித்ராவும் வந்து அன்ஷிதா நீ கம்முன்னு ஃபஸ்ட்டு வாய மூடு அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை சொல்லுவாங்க பவித்ரா. அந்த இடத்துல பவித்ராவே அன்ஷிதா திட்டுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கேயும் பவித்ராவை தான் என்ன பவித்ரா கத்துற அப்படிங்கிற மாதிரி விஷால் கேட்பாரே தவிர அன்ஷிதா பக்கம் வந்து அவர் வந்து இது கேள்வியே கேட்க மாட்டார். இதை திருப்பி மற்றவங்க ஜாக்லின்லாம் கேட்பாங்க, இப்போ பாரு நீ பண்ணுற ப்ளே நல்லா தெரியுது, அன்ஷிதாக்கு மட்டும் நீ ஃபேவராக பேசுகிற அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் பெருசாக போகும். அந்த இடத்துல ரொம்ப நேரம் அன்ஷிதா பேசியிருப்பாங்க. ஸோ அன்ஷிதா வந்து அவங்களோட வன்மத்தை திருப்பி இங்கே எல்லா இடத்துலையும் கொட்டுற மாதிரி தான் தெரியுது. மற்றவங்களாம் டாஸ்க்காக பார்த்தாலும் அவங்களோட ரிவெஞ்சை எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ராணுவ கீழே விழுந்தப்பவும் சரி,
இப்போவுமே சரி, ஜாக்லின் கிட்ட காட்டுறதாகட்டும், அப்படி இருக்கிற பட்சத்தில விஷாலோட சப்போர்ட் வேற இருக்கு. விஷால கேப்டன் ஆக்கிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இதுதான் வந்து மஞ்சரி வந்து அவங்கள நாமினேட் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க. அன்ஷிதா டாஸ்க்கா பார்க்குறாங்களா? இல்ல அங்க வந்து பெர்சனல் பேக்கேஜ் எடுத்துட்டு வராங்களான்றது இதுவா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இது எங்கேயுமே அன்ஷிதா ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் அந்த அழுகுறது அப்படி அந்த அழறது அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க இல்லைங்களா? அத நேத்து போட்ட மாரியே இன்னைக்கும் போட்டுருவாங்க. அதாவது என்ன சொல்றது? அவங்களுக்கு வந்து அது அடிபட்டுருக்கும். அது ஓகே தான். பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ஸ்கோரிங்க அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னும்போது, இதில ராணவ மட்டும் நம்ம குத்தம் சொல்லி தப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மாரி ஆகும். இந்த ஆர்குமெண்ட் இது போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்ல விஷாலுக்கு தெரிஞ்சிரும். நம்ம ஒரு சைடா பேசிட்டு இருக்கோம். அது தப்பா போகுது அப்படின்னும்போது, ஏன்னா வீக்கெண்ட்ல இது வெறும் கண்டஸ்டன்ட்ஸா இருந்தா அவர் ஓகே. பட் ஆனா வீக்கெண்ட்ல கேள்வி கேட்டு கேப்டனா ஒழுங்கா நடந்துக்கல, பார்ஷியாலிட்டி பாத்தீங்கன்னா, அவர் பதில் சொல்ல வேண்டியதா வரும். ஏன்னா நெறைய கேப்டன்ஸ் அப்படி அங்க அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னும்போது, அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, சரி ஓகே நான் பேசினது தப்பு தான். இத யாரோ ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி எல்லாம் பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லிடுவாரு. இந்த இடத்துல என்ன சொல்றது? ரயானுக்கும், விஷாலுக்குமே ஒரு இடத்துல ஹார்ஷா போயிடும். அதாவது ரஞ்சித் அந்த கல்ல தூக்கி போட்டு அருணுக்கு அடிபட்டுரும் இல்லைங்களா? அப்ப அருண் பண்ணும்போது ரஞ்சித் வந்து ரயானோட டீம் தான். அப்ப இப்படி ஆடாதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அப்ப ரயான் வந்து அந்த கன்வேயர் பெல்ட் கிட்ட விஷால் கூட்டு போய் இப்படி ஆடலாமா? அப்படின்னும்போது, ஸோ இப்படியா இத மட்டும் சொல்ற, இத சொல்ல மாட்ற அப்படிங்கிற மாரி ரயான் கேட்பாரு. ஸோ அப்ப எப்படி பார்த்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, லேடீஸ்லாம் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து விளையாடுன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி விஷால் சொல்லுவாரு. அப்ப ரயான் சொல்லி இது என்ன லேடீஸு அப்படிங்கிற மாரி வந்து அதாவது பொண்ணுங்கலாம் இருக்காங்க பார்த்து விளையாடுங்கன்னு அவர் சொல்லுவாரு. அப்ப ரயான் என்ன சொல்வாருன்னா, எல்லார்கிட்டயுமே தானே பார்த்து விளையாடணும். அது என்ன பொண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவர் கொண்டு வருவாரு. அப்படின்னும் இல்ல நான் அந்த இதில சொல்லல. இப்போ அருணுக்கு அடிபட்டது ஓகே. அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் தாங்கிக்கிட்டாரு. இதே வேற யாராவது பொண்ணுங்களுக்கு பட்டிருந்தா அவங்களுக்கு இன்னும் பெருசா ஹர்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்பவே அது கஷ்டமா இருந்திருக்கும்ல. அதனால தான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு இடத்துல 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ரயானும், விஷாலும். நான் வந்து இந்த சென்ஸ்ல தான் சொன்னேன். எல்லாருக்கும் ஓகே தான். பட் ஆனா லேடீஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடலாம்னு சொல்ல வந்தேன். அப்படின்னும்போது ரயானும் சரி ஓகே நானும் வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நானும் ஏதோ பேசியிருந்தா சாரி அப்படிங்கிற மாரி 2 பேரும் காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ அன்ஷிதாக்கு சப்போர்ட் பண்ண அதே விஷால் ஒரு இடத்துல ரயானை கார்னர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அதே சமயத்தில் எங்கே பிரச்சனை வருதோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் அவர் என்ன பண்ணுவார்னா அப்போதைக்கு அப்போ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒரு கேப்டனாக ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு தான் சொல்லணும். விஷால் கிட்ட இருந்து இந்த கேப்டன்சி நானும் எதிர்பார்க்கல. அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் டு விஷால் தான் சொல்லணும். மற்ற கேப்டன்சிலாம் பார்க்கும்போது ஒரு லுக் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தவங்களே செய்யல. இவர் என்ன செய்ய போறாரு இது வரைக்குமே 60 டேஸாக ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொன்ன விஷால் வந்து அங்கங்கே பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அந்த கேப்டன்சி இப்போ இந்த வாரம் நம்ம கேப்டனாக இருக்கோம் அப்படின்றத கான்ஷியஸாக யோசித்து அங்கங்கே அந்தந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணாருன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த டாஸ்க் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாஸ்க் வரும்போது தான் பஸர் அடிச்சப்பறம் அது இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாருமே கொஞ்சம் அக்ரெசிவாக ஆட ஆரம்பித்தாங்க. ஏன்னா முத்து டீம் தான் லீடிங்கில் இருந்தது அப்படின்னும் போது அதை அட்டாக் பண்ணுறது எல்லாரோட டார்கெட்டாக இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.